குர்ஆன்ல ஃபிரௌனை பற்றி சொல்லப்பட்டிருந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் இப்ப நம்ம கதை வடிவத்துல பார்த்தோம். ஆனா குர்ஆன் முழுவதையும் படிச்சு பார்த்த டாக்டர் மோரிஸ் மிரண்டு போயிருக்காரு. நான் தான் கடவுள்னு சொல்ற யாரா இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய அழிவு இருக்குன்னு டாக்டர் மோரிஸ் குர்ஆனோட இறுதியில தெரிஞ்சுக்கிறாரு. இத்தனை நாள் ஃபிரௌனை ஆராய்ச்சி பண்ணியும் கிடைக்காத பதில் 1400 வருடத்துக்கு முன்னாடியே இந்த குர்ஆன்ல எப்படி துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வியந்து போய் முஸ்லிமாவும் கன்வெர்ட் ஆகிறாரு டாக்டர் மோரிஸ். இறுதியா டாக்டர் மோரிஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சயின்ஸுக்கும் மித்தாலஜிக்கும் உள்ள மிகப்பெரிய போராட்டத்துல சயின்ஸை வீழ்த்தி ஜெயிச்சது என்னவோ மித்தாலஜி தான். 3000 வருடத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசன் ஃபிரௌனுடைய உடலை பற்றின எல்லா டீடைல்ஸும் எனக்கு குர்ஆன்ல இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபிரௌனுடைய ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணி ஃபிரௌன் பற்றின எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிடுறாரு டாக்டர் மோரிஸ். பிரான்ஸ் நாட்டுல 40 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஃபிரௌன் ரிசர்ச்ச வரலாற்றுல சொன்னபடியே இப்ப நம்ம டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல சொல்லப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த வகையில ஒரு ஹிஸ்டரியாவே எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோல பார்த்த டாக்டர் மோரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசன் ஃபிரௌனுடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இறை தூதர் மூசா நபி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.